ஸ்ரீ மாத்ரே நமக. மகாலய அமாவாசை இந்த வருடம் 2024 அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 10:35 அமாவாசை திதி ஆரம்பிக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை முழுவதும் அமாவாசை திதி இருக்கு. அதை நம்ம முன்னோர் தர்ப்பணத்திற்கு பயன்படுத்திக்கலாம். முதலாவதா ஒருவருடைய இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்கு செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதன் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு வருடம் தோறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தர்ப்பணம் கொடுத்து முறைப்படி வழிபாடுகள் செய்யணும்னு நம் சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த மாதிரி வழிபாடுகளை செய்வதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பங்களில் இருக்கும் அனைத்து தடைகளும் விலகி நல்ல முன்னேற்ற பாதையில் செல்வதை நாமே நம் கண்முன்னே பார்க்கலாம். நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்னா நம் முன்னோர்களை ஆசி மிகவும் அவசியம். அதனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் சைவ உணவுகளை சமைத்து காகத்திற்கு வைக்கிறோம். அந்த உணவானது நேரடியாக நம் முன்னோர்களை சென்றடையும் என்பது நம்பிக்கை. ஒரு மாதத்தின் சரிபாதியை தான் பட்சம்னு சொல்லுவோம். அமாவாசையை நோக்கி செல்லும் நாட்களை கிருஷ்ணபக்ஷம்னு, பௌர்ணமியை நோக்கி செல்லும் நாட்களை சுக்லபக்ஷம்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல மகாலய பக்ஷம் என்பது 15 நாட்களை கொண்ட ஒரு காலம். மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமாக புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசைன்னு போற்றப்படுது. மகா பிளஸ் ஆலயம்தான் மகாலயம் ஆச்சு. ஆன்மாக்கள் லயிக்கும் இடம்தான் ஆலயம். அதாவது முன்னோர்கள் ஆன்மாக்கள் பூ உலகத்திற்கு வந்து நம்மோடு தங்கும் நாட்களை தான் மகாலய பட்சம்னு சொல்கிறோம். இந்த மகாலய பட்சத்தில் யமதர்மரோட அனுமதியோட நம் முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வர்றாங்கன்னும் அவர்கள் சூரிய ஒளிக்கதிர்கள் வழியாக வர்றாங்கன்னு கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு தவறாமல் தர்ப்பணம் செய்யணும். அப்படி செய்வதால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் வரும் அமாவாசை என்று திதி கொடுத்தால் யாரை நினைத்து திதி கொடுக்கிறோம் அவங்க மட்டும் வந்து திதியை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் மகாலய அமாவாசை என்று திதி கொடுத்தால் நம் மூதாதையர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து திதி பெற்றுக்கொண்டு நம்மளை வாழ்த்துவார்கள் என்பது நம்பிக்கை. இதனால் அன்றைய தினம் பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது சிறப்பாக போற்றப்படுது. பித்ருக்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் மறந்தவர்கள் கூட அன்று தர்ப்பணம் செய்யலாம். இந்த மகாலயபட்ச நாளில் யமதர்மன் பித்ருலோகத்தில் இருக்க நம் மூதாதையர்களை பூலோகத்திற்கு போய் அங்கு உங்களுடைய வாரிசுக்களை சந்திக்கும்படி அனுப்பி வைப்பது வழக்கம். பூலோகத்திற்கு வரும் பித்ருக்கள் தங்களுடைய வாரிசுக்கள் தங்களுக்கு பூஜை செய்ய மாட்டார்களா, எள்ளும் தண்ணீரும் இறைக்க மாட்டார்களான்னு ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மகாலயபட்ச 15 நாளுமே நம் முன்னோர்கள் நம் வீட்டு வாசல்ல நம்ம செய்கிற அனைத்தையும் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எள்ளும் தண்ணீரும் தான் பித்ருக்களின் ஆகாரமாக கருதப்படுகிறது. அதனால தான் பித்ரு பூஜையோட வேத விற்பனர்களின் உதவியோட சாஸ்திர சம்பிரதாயத்தோட செய்து பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணீரும் அளிக்கணும்னு சொல்லப்படுது. அரச மரத்தின் அடியில் அமர்ந்து பிதிர் பூஜை செய்தால் அந்த பூஜையில் அளிக்கப்பட்ட பொருட்கள் உடனே பிதிர்களை அடைவதா சாஸ்திரங்கள் சொல்லுது. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசியில் வர்ற மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமாக போற்றப்படுது. மனிதனாக பிறந்தவனுக்கு 5 கடமைகள் இருக்குது. அது என்னன்னா, 1 முன்னோர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் சிதார்த்தம். இதை செய்வது பித்ரு இயக்கம். கடவுள் வழிபாடுகளில் முறைப்படி விரதம் இருந்து கடைபிடிப்பது தேவ இயக்கம். பசு, ஆடு, காகம், மீன் போன்ற மற்ற உயிரினங்களுக்கு உணவளிப்பது பூத இயக்கம். சக மனிதர்களான நோய்வாய்ப்பட்டவர்கள், யாசகர்கள், துறவிகள் உணவளிப்பது மனித இயக்கம். தர்ம நெறி தவறாமல் வாழ்வது தேவ இயக்கம். இந்த 5 இயக்கத்திலும் பித்ரு இயக்கம் மிகவும் புனிதமானது. காரணம் அதிலேயே மற்ற அனைத்து கடமைகளும் அடங்கிவிடுகிறது என்பது நம்பிக்கை. இந்த நாளில் தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா, தாயார், பாட்டி, கொள்ளு பாட்டி, தாய் வழி தாத்தா, பாட்டின்னு 3 தலைமுறையினர்னு அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் தர்ப்பணம் செய்யலாம். சிலருக்கு கர்ப்பத்திலேயே கரு களைஞ்சிருக்கலாம். சிறு குழந்தையாய் இருக்கும்போது இறந்திருக்கலாம். சிலர் விபத்து போன்ற அகால மரணம் அடைஞ்சிருக்கலாம். அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் திருப்தி அடைய வைக்கிற சிறந்த நாள்தான்
மகாலயபட்சம் இந்த 15 நாட்களுமே குளித்து சுத்தமாக இருக்கணும். தாம்பத்தியம் வச்சுக்க கூடாது. சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். சாப்பாட்டில் பூண்டு வெங்காயம் சேர்ப்பதை தவிர்க்கணும். இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நம்மோடு இருப்பதால் கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்கணும். நம் முன்னோர்களை வழிபட்ட பின்னர் தான் தினசரி பூஜைகளை செய்யணும். தங்களின் குலவழக்கப்படி வீட்டிலேயோ ஆறு நதி கடற்கரை ஓரங்களிலோ போய் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்யலாம். முடியாதவர்கள் குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீருமாவது விட்டு வேண்டிக் கொள்வது அவசியம். அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. தாய் தந்தை இழந்தவங்க மனைவியை இழந்தவங்க எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு அன்று முழுவதும் உபவாசம் இருந்து சைவ சாப்பாடு சமைத்து இழை போட்டு படையல் போட்டு முன்னோர்களை நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு காகத்திற்கு சாதம் வைத்த பின்னர் சாப்பிடலாம். இது எல்லாமே ஆண்களுக்கு. கணவனை இழந்த பெண்கள் பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைச்சி இது மாதிரி விரதம் இருந்து படையல் போடலாம். சுமங்கலி பெண்கள் விரதத்திற்கு சமைக்கும் போது வயிறார சாப்பிட்ட பின்னர் தான் சமைக்கணும். சுமங்கலி பெண்கள் கணவன் இருக்கும் பொழுது எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. விரதம் இருக்கக்கூடாது. கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. கோயிலுக்கு போய் அம்மா அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கோயில் வாசலில் இருக்கும் இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் வாங்கி தரலாம். வீட்டிற்கு வந்து சமைச்சு இலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையல் போட்டு சாமி கும்பிடலாம். ஒரு சில குடும்பங்களில் பையன்கள் தாய் தகப்பனுக்கு விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க மாட்டார்கள். அப்போ அந்த வீட்டிற்கு வந்த மருமகள்கள் நாங்கள் விரதம் இருந்து கணவனுக்கு பதிலாக எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சமைச்சு படையல் போட்டுத்தான் சாமி கும்பிடணும். சில வீட்டில் யாராவது அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு இறந்து போயிருப்பாங்க. இறந்து 4-5 மாதம்தான் ஆகியிருக்கும். வருடம் திரும்பாமல் அமாவாசை விரதம் கும்பிடலாமா? இலை போட்டு படையல் போடலாமானா தாராளமாக போடலாம். அதுவும் இந்த மகாலய அமாவாசையை யாரும் தவற விடாதீங்க. சில வீடுகளில் பெண்கள் மாசமாயிருப்பாங்க. அப்போ திதி கொடுக்கக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படின்னா நம்ம முன்னோர்களை வழிபாடு தான் செய்கிறோம். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் முன்னோர் வழிபாட்டை விடக்கூடாது. தாராளமாக செய்யலாம். இந்த நாட்களில் காகத்திற்கு வைக்கப்படும் சாப்பாடு நிஜமாகவே பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பத்திற்கு கிடைக்கும். முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதனால செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. தீராத கடன் தொல்லைகளும் தீரும். சுபகாரிய தடைகள் நீங்கும். தீராத நீண்ட நாள் நோய்கள் நீங்கும். பித்ருதோஷம் நீங்கும். நம் பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும். பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைத்தால்தான் நமக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்கும். யமனும் சனியும் சகோதரர்கள். அதனால் காகத்திற்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். நாம் செய்யும் தானங்கள் தர்மங்களும் இரட்டிப்பு பலனை கொடுக்குமாம். பிறரை வாழ வைக்கணும். அறவழியில் நடந்து நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று சுபிட்சத்தை வழங்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த மகாலய அமாவாசை.